வேணுனே சில எதிரிகள் விரோதிகள் குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க யாரும் கவலை கொள்ள வேண்டாம். எங்களை தாண்டி எவராலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து கூட பார்க்க முடியாது என்பதை இந்த இடத்திலே நான் மாபெரும் சவாலாக சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றை கேளுங்கள். அவர்கள் செய்த நலத்திட்டங்களை பாருங்கள், எண்ணி பாருங்கள். காலை எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரை எத்துணை நலத்திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினாலே வெளியிடப்பட்ட நலத்திட்டங்களினால் நாம் பயனடைகிறோம் என்று யோசித்து பாருங்கள். கண்டிப்பா 2026 உங்கள் விரல்கள் உதயசூரியனை தான் நோக்கி போகும். நான் அடித்து சொல்கிறேன், 2026 234க்கும் 234 வெல்வோம். கழகத்தின் கொள்கைகளை நாங்கள் இளம் பேச்சாளர்களாகிய நாங்கள் பறைசாற்றுவோம். கழகத்திற்கு நாங்கள் துணை நிற்கிறோம். வெற்றி நடைபோடுவோம். நம்ம நாட்டுல சில மூடர் கூட்டங்கள் இருக்காங்க. அவங்களாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? திமுக ஒரு குடும்ப கட்சி, குடும்ப அரசியல் பண்றாங்க. ஆமா, குடும்ப கட்சி தான், குடும்ப அரசியல் தான். ஏன்னா அவங்களோட குடும்பமே இந்த தமிழ் மண்ணும் தமிழ் மக்களும் தானுங்க. இந்த தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் ஆண்டாண்டு காலமாய் அயராது உழைத்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்ப கட்சி தான். இதை நான் மட்டுமில்ல, இங்க மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழக அரசினால் வெளியிடப்பட்ட நலத்திட்டங்களினால் பயனடைந்த அத்துணை தமிழக குடும்பங்களில் உள்ள மனிதர்களும் மார்தட்டி பெருமையுடன் சொல்வார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப கட்சி தான், அது தமிழக குடும்பங்களோட கட்சி, தமிழக குடும்பங்களுக்கான கட்சி என்பதை மார்தட்டி பெருமையோடு சொல்வார்கள். ஏனென்றால் தமிழக குடும்பங்களுக்காக பகுத்தறிவை ஊட்ட தந்தை என்னும் இடத்திலே தந்தை பெரியாரும், அண்ணன் என்னும் இடத்திலே பேரறிஞர் அண்ணாவும், தலைவன் என்னும் இடத்திலே நம் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்களும், இவர்கள் அனைவரின் வழிகாட்டுதலின்படி நம்மை வழி நடத்தி செல்லும் தளபதி என்னும் இடத்திலே நம் முதல்வர் ஐயா அவர்களும் இருந்து நம்மை வழி நடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆக இத்தமிழகத்திற்கு தாயும் தந்தையும் மன்னனும் நண்பனும் வழிகாட்டியும் நலம் விரும்பியும் யாவுமே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏனென்றால் நம் தாய் தமிழ் மண்ணிற்கு, சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்ட நம் தாய் தமிழ் மண்ணிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். நம் தாய்மொழியாகிய தமிழுக்கு செம்மொழி என்னும் அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழக குடும்பங்களுக்கு பகுத்தறிவையும் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் கற்று தந்தவர் தந்தை பெரியார். புரோகிதமும் சடங்குகளும் சாஸ்திரமும் இல்லாத சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட வடிவம் கொடுத்து, மும்மொழி கொள்கையை எதிர்த்து இருமொழி கொள்கையை சட்டமாக்கியவர் நம் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அன்று அவர் இருமொழி கொள்கையை சட்டமாக்கியதனாலேயே இன்று நம் தமிழகத்தில் இந்தி வடிவில் சமஸ்கிருதமும், சமஸ்கிருதம் வழியாக பார்ப்பனியமும் சனாதனமும் காலூன்றாமல் இருக்கின்றது. அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பவர்கள் மட்டுமல்ல, எதிர்ப்பவர்கள், பிற கட்சியிலே இருப்பவர்கள் கூட அவர்களது வாழ்விலே ஏதாவது ஒரு இடத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசினால் வெளியிடப்பட்ட நலத்திட்டத்தினால் பயனடைந்து இருப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஆக பிற கட்சிகளை போல, பிற அரசுகளை போல மட்டும் இல்லாமல் ஆதரவாளர்களுக்காக மட்டுமல்ல, எதிர்ப்பவர்களுக்குமான நல்லாட்சியை செய்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. நம்ம ஐயா முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் இருக்காங்களே, மாபெரும் போராளி. சின்ன வயசுல அவரை பள்ளியில சேர்க்க மாட்டோம்னு சொன்னப்ப, என்ன பள்ளியில சேர்க்கலன்னா நான் குளத்துல விழுந்து என் உயிரை எடுத்துக்குவேன்னு சொல்லி போராடி தனக்கான கல்வி உரிமையை பெற்றுக் கொண்டது முதல் 1969 முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது, தமிழக மக்களுக்கு தொண்டு செய்ய என் தலையில் உள்ள கிரீடத்தை எவரேனும் பறித்துவிட முடியும், என் கையில் உள்ள போர்வாளை எவராலும் பறிக்க முடியாது என்று கூறி தன் வாழ்நாள் எல்லாம் இத்தமிழ் மண்ணிற்காகவும் தமிழ் மக்களின் வாழ்வியல் மேம்பாட்டிற்காகவும்
போராடி போராடி நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர் நம் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. 1929 செங்கல்பட்டுல தந்தை பெரியார் அவர்களுடைய தலைமையில முதல் சுயமரியாதை மாநாட்டுல பெண்களுக்கும் சொத்துல உரிமை வேணும் அப்படின்ற கோரிக்கையானது முன்வைக்கப்படுகிறது. அதன் பிறகு 1956 சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பாராளுமன்றத்திலே பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார். அது தோற்கடிக்கப்படுகிறது. மனமுடைந்த அண்ணல் அம்பேத்கர் அன்று கூறினார், எங்கோ ஒரு தலைவன் பிறப்பார், அவர் இச்சட்டத்தை நிறைவேற்றுவார் என்று. ஆனால் அவருக்கு தெரியாது, என்றோ அத்தலைவன் பிறந்து விட்டார், அவர்தான் நம் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் என்று. அதுபோலத்தான் 1989 பெண்களுக்கும் சொத்து சம உரிமை உண்டு என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் நம் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள். அதுபோதும் பெண்களுக்கு படிப்பதற்கு பொட்டக்கோழி கூவியா பொழுது விடிய போதுன்னு சொல்லி பெண்களை அடிமைப்படுத்தி அடக்குமுறைக்குள்ளாக்கி பெண்களை இழிவுபடுத்திய காலம் போய் இன்னைக்கு பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரின பெண்கள் நடத்த வந்தோம் என்று கூறுவது போல் அனைத்து துறைகளிலும் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் கோலூன்று நிற்கிறார்கள் என்றால் அதற்கு நம் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் போட்ட விதை, அவர் கொண்டு வந்த பெண்களுக்கான உதவித்தொகை, பெண்களுக்கான நலத்திட்டங்கள், விவசாயத்திற்காக இலவச மின்சாரம், விவசாயிகளின் கடன் தள்ளுபடி, விளைய வைப்பதும் உழவரே விலையை வைப்பதும் உழவரே என்று கூறி தான் அறுவடை செய்த காய்கறிகளை எந்த ஒரு இடைத்தரகர்களும் இல்லாமல் தானே விற்பனை செய்ய உழவர் சந்தை என்னும் தளத்தை ஏற்பாடு செய்து தந்தவர் நம் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள். ஆக நம் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அவர் கொண்டு வந்த நலத்திட்டங்கள் எண்ணிலடங்காதவை, அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் 2018 ஆண்டு ஆகஸ்ட் 7 என்ன நாள் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2018 ஆகஸ்ட் 7 தமிழக வரலாற்று புத்தகத்தில் கருப்பு பக்கம். அது கவியின் செல்வன், தமிழன் புதல்வன், தமிழினத்தின் தலைவன் நம் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் இம்மண்ணுலகை விட்டு மறைந்த நாள் அது. தமிழகமே மீளா துயரில் ஆழ்ந்த நாளும் அது. எதிரிகளும் கண்ணீர் விட்டனர். ஆனால் சில எதிரிகள், விரோதிகள் திமுக இனி அவ்வளவுதான், திமுகவால இனி ஆட்சிக்கு வர முடியாது என்று நிம்மதி பெருமூச்சு விட்டனர். அப்படி நிம்மதி பெருமூச்சு விட்ட எதிரிகளுக்கும் சேர்த்து நல்லாட்சி புரிய வேங்கை வாழ்ந்த காட்டிலே வேங்கை வந்து நிரப்படும் கதை போல் 2021 ஆண்டு மாபெரும் அரசனாய் முடிசூடினார் ஒரு ஆதவன். அவரே நம் திராவிட மாடல் நாயகன். இன்று உலகமே போற்றக்கூடிய, உலகத்தில் உள்ள அத்துணை அரசுகளும் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி எனும் மாபெரும் நல்லாட்சியை நடத்தி கொண்டு வரக்கூடிய நாயகன் தான் நம் முதல்வர் ஐயா அவர்கள். எளியோன் மீது அடி விழுந்தால் நொடித்து போவான், பலியோன் மீது அடி விழுந்தால் தன் மீது விழுந்த ஒவ்வொரு அடியையும் ஏனி படியாக்கி எழுந்து நிற்பான் என்பது போல் 1976 ஆண்டு மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறையிலே அடைக்கப்பட்டு பலவித சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட போது தன் மீது விழுந்த ஒவ்வொரு அடியையும் ஏனி படியாக்கி அன்றே எழுத தொடங்கிவிட்டார் என்று 1976 எழுத தொடங்கிவிட்டார் திராவிட மாடல் ஆட்சி என்னும் அரசியல் சாசனத்தை. ஒருவராலும் குறை கூற முடியாத ஆட்சிதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. ஆனாலும் வேணுனே சில எதிரிகள், விரோதிகள் குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்கள் யாரும் கவலை கொள்ள வேண்டாம். எங்கள் பேச்சால், எங்கள் சொல்லால் பதிலடி கொடுக்க நாங்கள் இருக்கிறோம். மாநில அளவிற்கு தேர்வான 182 போட்டியாளர்கள் மட்டுமல்ல, என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியிலே பங்கேற்ற 17,000 பேச்சாளர்களும் அவர்களுக்கு பதிலடி கொடுப்போம். எங்களை தாண்டி எவராலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து கூட பார்க்க முடியாது என்பதை இந்த இடத்திலே நான் மாபெரும் சவாலாக சொல்கிறேன்.
இன்று பெண்களுக்காக எத்துணை எத்துணை திட்டங்களை நம் திராவிட மாடல் நாயகன் நம் முதல்வர் ஐயா அவர்கள் கொண்டு வந்துள்ளார். புதுமை பெண் திட்டம், மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, ஆண்களுக்காக தமிழ் புதல்வன், நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் இன்று பல நாடுகளிலே தேடி போயும் கிடைக்காத கல்வியும் மருத்துவமும் இன்று நம்மை தேடி வருகின்றன. இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், மக்களோடு முதல்வர், மக்களை தேடி முதல்வர் என்ற பல்வேறு நலத்திட்டங்களின் வழியாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம் திராவிட மாடல் நாயகன் தளபதியார் அவர்கள். ஒண்ணும் இல்ல, யாரெல்லாம் ஜீ தமிழ் பாப்பீங்க? ஜீ தமிழ்ல சரிகமபான்னு ஒரு பாடல் நிகழ்ச்சி வரும். அதுல ஒரு சிறுமி சொல்லியிருப்பாங்க, அவங்க ஊர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்மனம்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊர். அந்த ஊருக்கு போக்குவரத்து வசதி இல்லைன்னு அந்த நிகழ்ச்சியில சொல்லியிருப்பாங்க. சொன்ன அடுத்த நாளே அமைச்சர் அவர்கள் அந்த ஊருக்கு போக்குவரத்து வசதியை ஏற்பாடு செய்து கொண்டார். இதுல இருந்து என்ன தெரிகிறது? மக்கள் குரலுக்கு துரிதமாக செயல்படும் ஒரே அரசு திராவிட மாடல் அரசு. மக்களுடைய கோரிக்கைகளை உடனேயே நிவர்த்தி செய்யும் அரசு திராவிட மாடல் அரசு. நிகழ்கால தமிழகத்தை மாபெரும் முறையிலே, நல்ல முறையிலே வளர்ச்சியை நோக்கி நம் முதல்வர் ஐயா அவர்கள் நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். வருங்கால தமிழகத்தை நடத்தி செல்ல துணை முதல்வர் எனும் மாபெரும் பொறுப்பை நம் துணை முதல்வர் உதயண்ணா அவர்களின் வசம் நம் முதல்வர் ஐயா கொடுத்திருக்கிறார். நான் உதயண்ணாவை எப்ப முத பார்த்தேன்னா, இந்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி இறுதி போட்டியில சென்னையில முடிச்சதுக்கு அப்புறம் அன்று மாலை எங்களை சந்திப்பதற்காக முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்திற்கு உதயண்ணா வந்திருந்தாங்க. நான் பார்த்து பிரமித்து வியந்து போய் நின்றேன். நான் பார்த்து பிரமித்து வியந்து போய் நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதனாக என் கண்ணிற்கு உதயண்ணா அவர்கள் தெரிந்தார்கள். ஏனென்றால் துணை முதல்வர் என்ற எந்த ஒரு பகட்டும், எந்த ஒரு ஆரவாரமும் ஆர்ப்பரிப்பும் இல்லாமல் அத்துணை எளிமை, அத்துணை அடக்கம், அத்துணை தெளிவு, அத்துணை அறிவுடன் என் கண் முன்னே உதயண்ணா அவர்கள் தோன்றினார். இந்த அழகும் அறிவும் எளிமையும் அடக்கமும் அன்று பேரறிஞர் அண்ணாவிடமிருந்து முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்களுக்கு வந்தது. அவர்களிடத்திலிருந்து நம் திராவிட மாடல் நாயகன் நம் முதல்வர் ஐயா அவர்களுக்கு வந்தது. அவர்களிடத்திலிருந்து இன்று நம் துணை முதல்வர் அவர்களுக்கு வந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அத்தனை நிர்வாகிகளிடமும் இந்த எளிமையையும் அடக்கத்தையும் தெளிவையும் அறிவையும் நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் இந்த அறிவும் அடக்கமும் தெளிவும் தெரிவும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே உண்டான சொத்து என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அவர் ஒரு இமயம், துணை முதல்வர், இளைஞரணி செயலாளர் என்ற மாபெரும் பொறுப்புகளை தன்னகத்தை கொண்டு எங்கள் முன் ஒரு இமயம் போல் காட்சியளித்தார். நாங்கெல்லாம் சிறு எறும்பு மாதிரி அண்ணாவை அண்ணாந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அவரோ, நான் இமயமும் அல்ல, நீங்க எறும்பும் அல்ல, நம்ம எல்லாருமே சமம் என்று கூறி எங்களோடு தோளோடு தோள் என்று எங்கள் அருகில் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இத்தகைய எளிமையான எளிய மக்களுடன் தோளோடு தோள் நிற்கும் துணை முதல்வர் இந்த உலகில் நீங்கள் எங்கு தேடினாலும் கிடைக்க மாட்டார். நம் துணை முதல்வர் திரு உதயண்ணா அவர்கள் தமிழகத்திற்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம் என்பதை இந்த இடத்திலே நான் பெருமிதத்துடன் கூறிக்கொள்கிறேன். இறுதியாக நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நான் அவ்வளவா அரசியல் பேசக்கூடிய அரசியல் படிச்ச ஆள் கிடையாது. நான் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறை எப்போ படிச்சேன்னா, இந்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம். அதுக்கு பேசணும் இல்லையா, அதுக்கான கருத்துக்கள் சேகரிக்கணும்ன்றப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறையும் அதனுடைய கொள்கைகளையும் அதனுடைய சித்தாந்தங்களையும் நான் படிக்கும் பொழுது என் மேலே எனக்கு ஒரு கோபம். இத்தனை வருடங்கள் நீ ஏன் இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை படிக்காமல் இருந்தாய்? இப்படிப்பட்ட ஒரு கழகத்தை நீ ஏன் பறைசாற்றாமல் இருந்தாயினே என் மேல எனக்கே ஒரு கோபம். இத்தனைக்கும் நான் படிச்சது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கால்வாசி வரலாறு தான். கால்வாசி நலத்திட்டங்களை மட்டும்தான் நான் படிச்சேன். அப்படி இருக்கும் போதே ஒரு அதீத காதல் வயப்பட்டு விட்டேன் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது. ஆதலால் நான் உங்களிடம் சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான், படியுங்கள், கேளுங்கள்.
திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றை கேளுங்கள். அவர்கள் செய்த நலத்திட்டங்களை பாருங்கள், எண்ணி பாருங்கள். காலை எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரை எத்துணை நலத்திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினாலே வெளியிடப்பட்ட நலத்திட்டங்களினால் நாம் பயனடைகிறோம் என்று யோசித்து பாருங்கள். கண்டிப்பா 2026 உங்கள் விரல்கள் உதயசூரியனை தான் நோக்கி போகும். இங்க போட்டிருக்காங்க தளபதியார் அவர்களுடைய இலக்கு 2026 234 தொகுதிகளுக்கு 200 தொகுதிகளாக வெல்வோம் என்று. ஆனால் நான் அடித்து சொல்கிறேன், 2026 234க்கும் 234 வெல்வோம். கழகத்தின் கொள்கைகளை நாங்கள் இளம் பேச்சாளர்களாகிய நாங்கள் பறைசாற்றுவோம். கழகத்திற்கு நாங்கள் துணை நிற்கிறோம், வெற்றி நடைபோடுவோம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.